அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை ஏமாற்றி சாமுண்டீஸ்வரியை நடுத்தருவுக்கு கொண்டுக்கிட்டு வந்துட்டாப்புல சிவனாண்டி காளியம்மாளை சேர்ந்து பிளானை போட்டு ஏமாற்றி கையெழுத்தை வாங்கிடுவாங்க. அவங்களும் அதை நம்பி கையெழுத்து சாமுண்டீஸ்வரி போட்டுருவாங்க. வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே கார்த்தி சொல்கிறாரு, அத்தை அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோத்தை இருக்குதா, ரெண்டாவது அவங்க யார் என்னன்னு எப்படி இது பண்ணீங்க, நம்பி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அந்த விசிட்டிங் கார்டு இருக்கிற இடத்துல எல்லாம் போய் எல்லாமே கார்த்தி விசாரிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆளுங்க யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பெரிய மாப்பிள்ளை இவங்க எல்லாமே சாமுண்டீஸ்வரியுடைய கணவர் 3 பேருமே போயிட்டுருக்காங்க காரில். என்ன பண்ணுறது, இப்படி அத்தை எவ்வளவோ உஷாராக இருந்துட்டு இப்படி ஏமாந்துட்டாங்களேங்கிறாங்க. எல்லாம் போராத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ எப்படியாச்சும் அந்த 2 பேர்த்த கண்டுபிடிக்கணும், டைமும் கம்மியாக இருக்குது மாப்பிள்ளைங்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி சின்னத்தை தான், நான் சொல்கிற மாதிரி பிளானை போட்டு செய்கிற தவிர்த்து வேறு வழியே இல்லை, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிட்டு சின்னத்தையை மேலே கூப்பிட்றாங்க. அவங்களும் மேலே வராங்க. அதுக்குள்ள இடையில பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் ரேவதி வந்து அவங்க பாட்டியை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு பாட்டி ரொம்ப என்னென்னமோ நடந்து போச்சு வீட்டில், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னொன்னே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து தொண்டு நிறுவனத்துலேருந்து வர்றாங்க, இப்படி கையெழுத்து போட்டது, ஏமாந்தது, இப்படி சொத்தை பூரா இது பண்ணிட்டு நடுத்தெருவுக்கு வர நிலமை ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம். உடனே அவங்க பாட்டி பார்த்திங்கன்னா, முருகா எப்படியாச்சும் காப்பாற்றிய மருமகளை நல்ல வழி பண்ணிடு, அவனுங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு யார் காரணமோ அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டு முருகா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சாமியை ரொம்ப வேண்டிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரகலா இருந்துக்கிட்டு, இப்போ எதுக்கு என்ன இங்கே வர சொன்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, அந்த 2 பேர் ஏமாற்றிட்டு போனாங்கல்ல அத்தையை, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போலாம் எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் இவங்களும் பேசிகிட்டு இருக்கிற வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இப்போ சொல்கிறீங்களா, இதை போய் உங்கள் அக்காக்கிட்ட நாங்கள் காமிச்சிருவோன்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உடனே இருந்துக்கிட்டு, நீ இந்த பூச்சாண்டிக்கெலாம் நான் பயந்துக்க மாட்டேன், கொண்டுட்டு போய் காமிக்கிறான் தான் காமிச்சிக்கங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கீழே நடந்துட்டுருக்குறாங்க. உடனே பெரிய மாப்பிள்ளை அந்த வீடியோ காட்டுறதுக்காக போயிடுறாரு. அதுக்கப்புறமா சந்திரகலா இருந்துக்கிட்டு, ஐயோ இது என்ன நிஜமாலுமே கொண்டே காமிச்சிருவானுங்களாட்டிருக்குது, அப்போ எங்கள் அக்கா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டுருவா, துரத்துனா என்னோட எல்லா பிளானும் சொதப்பிடுமே அப்படின்ட்டு, இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே அவரை மேலே வர சொல்கிறாங்க. அப்போ சொல்லுங்கன்னொடனே எல்லாமே காளியம்மாளோட பிளான் தான், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, என்னை நம்புங்கங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது, அப்படின்னா காளியம்மாளுக்கு ஃபோனை போடுங்க, ஃபோனை போட்டு அதுதான் உண்மையாக இருந்தால் நான் நம்புகிறேங்கிறாங்க. உடனே காளியம்மாளுக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்ட உடனே என்ன மருமகளே நல்லா இருக்கிறியாங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் எங்கள் அத்தை, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே எப்படி இருக்கிறாங்க, நான் போட்ட பிளானில் எப்படி எல்லாம் அப்படியே பீதி அடைஞ்சு இருப்பாங்களே, நாளை காலையில் வீட்டை விட்டு எல்லாம் தெருவில் வந்து நிற்கப்போ தான் போகிறாங்க, அதை பார்த்து நான் ரசிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, இங்கே எல்லாமே பயந்துட்டு தான் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காளியம்மாளுக்கு ஃபோனை போட்டு நிரூபிக்கிறதுக்காக அவங்களே என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. காளியம்மா பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி இவங்களும் உடனே சந்திரகலா கேட்குறாங்க, அவங்க 2 பேரும் சேஃபாக தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மருமகளே அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவங்க 2 பேரும் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறாங்க, இந்த காளியம்மாக்கிட்ட எதிர்த்துக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா, அந்த சாமுண்டீஸ்வரி நாளைக்கு தெருவில் வரதான் போகிறா, இதுதான் பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி பெரிய மாப்பிள்ளையும் முறைக்கிறாங்க சந்திரகலாவை கேட்க சொல்லி. உடனே சந்திரகலா இருந்துக்கிட்டு, அத்தை அவங்க 2 பேர்த்தையும் எங்கத்தை மறைச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று வந்துட்டு, மருமகளே அதை மட்டும் கேட்காத, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்தை பூரா இவங்க வந்து அதை நிரூபிக்கலைன்னா அந்த 2 பேரும் எங்கேயோ ஒளிய வச்சுருக்கிறாங்க சிவனாண்டி ஆளுங்க. ஆனால் அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டாந்து 24 மணி நேரத்தில் இல்லைன்னா சாமுண்டீஸ்வரி தெருவுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கதைக்களம் போய்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.